அனைவருக்கும் வணக்கம்பா. இன்னோட யூடியூப் செஷன் நம்ம இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதில் டைப் அண்ட் டைப் ரொம்ப ஒரு முக்கியமான வினாக்கள். நமக்கு டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிசி எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இது ஒரு வினா தான், ரைட்டா? இது நம்ம வந்து எஸ்ஐ அண்ட் பிசியில் சைக்காலஜி உளவியல் பாடத்தில் நம்ம பார்க்குறோம்பா. இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படின்னா சில வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கு எது சூட்டபிளான வெண்படங்கள் வரும் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. இப்போ முதல் கேள்வி பாருங்களேன், இந்தியா ஹரியானா வேர்ல்டு அப்படின்னு இருக்குப்பா. அதாவது இந்தியா ஹரியானா உலகம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சின்ன பிளேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரியானா இதை எழுதுறோம். அந்த ஹரியானா எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கு, ரைட்டா? இந்தியா வந்து இந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கு. அப்ப இதாம சூட்டபிள் வென் டயக்ராம். அப்ப இது வந்து ஹரியானா, இது இந்தியா, அதுக்கு மேல வேர்ல்டு. அப்ப ஆப்ஷன் ஏ சூட்டபிளா இருக்கா? இதான் நம்ம எடுக்கணும், ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி போங்கப்பா. கேள்வி எண் 2, இதோட பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். ரைட், இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சொல்றான், அதாவது டிஃப்ரெண்ட் விளையாட்டுகளை சொல்றான். ஹாக்கின்னு ஒரு விளையாட்டு, ஃபுட்பால் ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் ஒரு விளையாட்டுகள். ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னா இப்படி வரல, ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட், இது மூணும் வெவ்வேறு வகையான விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படிலாம் எழுதலாம். ஆனா இங்க கேம் ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்லல, ஹாக்கி வேற, ஃபுட்பால் வேற, கிரிக்கெட் வேற. அதனால ஆப்ஷன் சி நம்ம கரெக்ட், ரைட்டா? மூணுமே வெவ்வேறு வகையான விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கணும், ரைட்டா? ரைட், அடுத்த தேர்ட் கொஸ்டின் வாங்க. லயன், டாக், ஸ்னேக். இங்கே அதே தான். இப்ப வந்து அனிமல் என்ற வார்த்தை கொடுத்தானா லயனையும் டாகையும் நம்ம அனிமல் அப்படின்னு எழுதலாம். பட் இங்க லயன் வேற, டாக் வேற, ஸ்னேக் வேற. மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமானது தான். அது ஆப்ஷன் சி தான் நம்ம செலக்ட் பண்றோம், ரைட்டாப்பா? மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை, தொடர்பு இல்லாதனால வெவ்வேறு வகையான, ரைட்டா, அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரி அப்படின்னு நம்ம ரிலேட் பண்றோம். இப்போ இதுல எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, கேரட், ஃபுட்டு, வெஜிடபிள் பா. கேரட் என்பது ஒரு வெஜிடபிள், வெஜிடபிள் என்பது ஒரு உணவு பா. அப்ப எது சூட்டபிளா இருக்குன்னா ஆப்ஷன் ஏ பா, ரைட்டா? கேரட் என்பது ஒரு, நம்ம என்ன சொல்றோம், ஒரு காய்கறிகளில் ஒரு வகை, காய்கறி என்பது ஒரு உணவில் ஒரு வகை. அதனால ஆப்ஷன் ஏ சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி வாங்குப்பா. இதுல என்ன சொல்றான், உமன், மதர், இன்ஜினியர் பா. நம்ம அழகா இது எப்படி ரிலேட் பண்ணா, மதர்ன்றது கன்ஃபார்மா யாரு? உமன் தானே. அப்ப எல்லா தாய்மார்களும் பெண்கள், இதான் சொல்றோம், ரைட்? ஆனா இன்ஜினியர் யாராவா இருக்கான்? இன்ஜினியர் யாரு வேணாலும் இருக்கலாம்ல, ரைட்டா? அப்போ சில உமன் வந்து இன்ஜினியரா இருக்கலாம், சில மதர் கூட இன்ஜினியரா இருக்கலாம். அப்ப வென் டயக்ராம் இப்படி வரைஞ்சா சூட்டபிளா இருக்கும், ரைட்டாப்பா? சில தாய்மார்கள் பொறியாளர்கள், சில பெண்கள் கூட பொறியாளர்கள் இருக்கலாம். ஆகவே ஆப்ஷன் டி சூட்டபிள் வென் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம், ரைட்டுங்களா? அடுத்தது வாங்க, கேள்வி 6. இது எப்படி சொல்றான்னு பாருங்க. ஒரு பாய், ஸ்டூடெண்ட், அத்லட் பா. இப்ப மூணு பேருக்கு ரிலேஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பாய் எல்லா பாய்ஸும் ஸ்டூடெண்டா இருக்க முடியுமானா முடியாது இல்லப்பா. அதனால சில பாய்ஸ் வந்து ஸ்டூடெண்டா இருக்கலாம், சில ஸ்டூடெண்ட் வந்து அத்லட்டா இருக்கலாம், சில அத்லட் வந்து பாயா இருக்கலாம். அப்ப மூணு பேருக்குள்ள இது ஒரு இன்டர் கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ரைட்டாப்பா? அப்ப சில பையன்கள் மாணவர்கள், சில மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள், சில விளையாட்டு வீரர்கள் பையன்கள், இப்படி நம்ம தொடர்பு படுத்தோம். அடுத்தது 7வது கேள்வி வாங்குப்பா. இதுல என்ன சொல்லலாம், லாங்குவேஜஸ், பிரெஞ்சு, ஜெர்மன். பிரெஞ்சு என்பது ஒரு மொழி, ஜெர்மன் என்பது ஒரு மொழி. பட் பிரெஞ்சு வேற, ஜெர்மன் வேற. அப்ப ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கா பாருங்க, ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கும் பாருங்க. பிரெஞ்சு என்பது ஒரு லாங்குவேஜ், ஜெர்மன் என்பது ஒரு லாங்குவேஜ், ரெண்டு வெவ்வேறு வகையான மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஆப்ஷன் சி நமக்கு சூட்டபிளா இருக்கும்பா, ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம்பா. கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. இதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஒரு 3 வார்த்தைகள் பா. வெஹிக்கிள், கார், ஜீப். கார், ஜீப் வாகனம் தான். காரோ ஒரு வாகனம் தான், ஜீப்போ ஒரு வாகனம் தான். அப்ப ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கா பாருங்க, ரைட்டா? ரைட்டுப்பா. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. இலை, விதை, வேர். இது எல்லாமே மரத்தின் பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இலை, விதை, வேர் எல்லாம் மரத்தின் பாகங்கள். ஆனா இலை வேற, விதை வேற, வேர் வேற, மூணு வெவ்வேறானவை, ரைட்டாப்பா? சார் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து விதையை போடுறோம், அதுல இருந்து வேர் வருது, வேர் இருந்து இலைகள் வருது, அதெல்லாம் கரெக்ட். பட் இந்த பாகங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கானா? எல்லாம் மரத்தின் பாகங்கள், அவ்வளவுதான். மூன்றும் வெவ்வேறு வகையான பகுதிகள், இப்படிதான் நம்ம சொல்ல முடியும், ரைட் பா? அடுத்த கேள்வி வாங்குப்பா. இதுல என்ன சொல்றான்னு பாருங்க. ஸ்மோக்கர்ஸ், லாயர்ஸ், நான் ஸ்மோக்கர். அப்புறம் ஃபர்ஸ்ட் லாயரை எடுத்துக்கிறோம்.
ரைட்டாப்பா. வழக்கறிஞர்களை எடுத்துக்கிறோம். அந்த வழக்கறிஞர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, மேபி சில லாயர் ஸ்மோக்கரா இருக்கலாம்னா மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ரைட்டாப்பா. அவங்க வந்து புகைப்பிடிப்பவர்களா இருக்கலாம். சில லாயர் வந்து நான் ஸ்மோக்கரா கூட இருக்கலாம், புகை பிடிக்காத வழக்கறிஞர்களும் இருக்கலாம், இதோ வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி வந்து சூட்டபிள் வென் டயக்ராம் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்பா. ரைட், கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. திமிங்கலம், மீன்கள், முதலைகள். ரைட், ஆக்சுவலா இது என்ன வேணாப்பா, திமிங்கலம் வேற, மீன் வேற, முதலை வேற, எல்லாமே தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படி ஒன்னா சொல்லணுமே கண்டி. திமிங்கலம் என்பது என்னன்னா, அது ஒரு பாலூட்டி வகைன்னு சொல்லுவாங்க. மேமல்ஸ்ன்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு பாலூட்டி வகைன்னு சொல்றோம். ரைட், இது மீன் ஒரு ஃபிஷ், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. முதலை என்பது அது ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஊர்வன. ரைட்டாப்பா. ஓகே, அப்ப எல்லாமே இல்ல வித்தியாசமா. திமிங்கலம் வந்து ஒரு பாலூட்டி வகை, மீன் வேற, முதலை என்பது ரெப்டைல்ஸ் ஊர்வன வேற. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட்டா? எல்லாம் வெவ்வேறு வகையான உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி வாங்குப்பா. இல்ல அழகா அவனே சொல்றான், ஒரு வெண்படங்கள் கொடுத்துட்டான் ஆப்ஷன்ல. இல்ல என்ன சொல்ற, சம் மியூசிஷியன்ஸ் ஆர் டீச்சர். நம்மளே வெண்படம் வரையலாமா? சில இசையமைப்பாளர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றோம். ரைட்டாப்பா. அப்ப சம் மியூசிஷியன்ஸ் ஆர் டீச்சர் அப்படின்றோம். அப்புறம் சம் டீச்சர் ஆர் பிளேயர், சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். ஆனா எந்த மியூசிஷியனோ பிளேயரா இல்ல. ஓகே தானப்பா. அப்ப இந்த மாதிரி வெண்படம் எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டீல இருக்கா? நம்ம என்னன்னா ஷேப் ஒரே மாதிரி இருக்கு, ஷேப் மாறுது. அப்ப இது யாரு மியூசிஷியன், இது யாரு டீச்சர், இது யாருன்னா பிளேயர். அப்ப நம்ம வெண்படம் எது சரியா இருக்குன்னா ஆப்ஷன் டி சரியா இருக்குங்களா? ரைட், அடுத்த கேள்வி வாங்குப்பா. இந்த வெண்டைகிராம்ல எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஆப்ஷன் ஏ படிச்சா ஹியூமன் வேற, சி வேற, மவுண்டன் வேற. ஆப்ஷன் சி வேற, சன்னு வேற, மூணு வேற, வாட்டர் வேற. ரைட்டாப்பா. அதுல இங்க டாக்டர் வேற, நர்ஸ் வேற, பேஷண்ட் வேற. ஆனா அங்க டொமஸ்டிக் அனிமல்னா என்னெல்லாம் இருக்குப்பா, டாக், பஃபல்லோ, கேட், அது எல்லாமே டொமஸ்டிக் அனிமல். அப்ப நாய் என்பதும் வீட்டில் வளர்க்கக்கூடிய ரைட்டாப்பா ஒரு விலங்கு தான். ரைட்டாப்பா. அதுல பசு, எருமை இதெல்லாம் சொல்றோம்னா இது எல்லாமே டொமஸ்டிக் அனிமல் தான். அப்போ அவன் சொன்னது ஆப்ஷன் பி சூட்டபிளா இருக்கா? இதுதான் நம்ம எடுக்கிறோம். அடுத்த கேள்வி வாங்குப்பா. இல்ல நமக்கு என்ன சொல்றான்னு பாருங்க. ஒன்லி ஒன் லாங்குவேஜ், ஒரு மொழி மட்டும் பேசுவோர் எத்தனை பேர்னா, இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க ஐ, ஹிந்தி மட்டும் பேசுறவங்க ஜே, தமிழ் மட்டும் பேசுறவங்க கே. அப்ப ஆப்ஷன் பி ரைட்டா இருக்குங்களா? ஒரு மொழி மட்டும்தான் கேட்டிருக்கான், 2 லாங்குவேஜஸ் சொல்லல, 3 லாங்குவேஜஸ் சொல்லல. இந்த கேள்வி வாங்குப்பா. அவனே சொல்லிட்டான்பா, முக்கோணம் பெண்களை குறிக்கிறது, வட்டம் பயிற்சியாளர்களை குறிக்கிறது, சதுரமானது ரைட்டா, சதுரம் தானே சொல்றான். ஆக்சுவலா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு, பரவாயில்ல. சதுரம் எதை குறிக்குதுன்னா ஓகேங்களா, எதை குறிக்குதுப்பா? அவங்க பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்களை குறிக்குது. இப்ப யாரு செலக்ட் பண்ண சொல்றான்? ஒரு பிளேயரா இருக்கணும், அதே நேரத்துல அவங்க கேர்ளா இருக்கணும், அவங்க கோச்சா இருக்க கூடாதுன்றாங்க. கோச்னா யாருப்பா? வட்டத்தை எடுத்துக்கூடாதுப்பா. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஸ்கொயருக்குள்ள பொதுவான நம்பர் எதுன்னா கியூ தான்பா. அப்ப இந்த கியூ என்பவர் கேர்ளாவும் இருக்காங்க, அதே நேரத்துல பிளேயர் விளையாட்டு வீராங்கனையா இருக்கணும்ன்றான். அப்ப யாருன்னா கியூவை தான் குறிக்குதுப்பா. நன்றி, வணக்கம்பா.